வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருமண பாக்கியத்தை தரப்போகும் பெயர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நடக்க இருக்கிற இந்த மே மாதம் நடக்க இருக்கிற ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் எந்தெந்த ராசிக்கு திருமண பாக்கியத்தை தரப்போகுது அப்படின்றது தான். மற்றும் ஒரு டிஸ்க்ளைமர், இது பொதுவான பலன் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைக்குமே ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ராசிக்காகவே பார்த்துருவோம். 12 ராசிக்கும் முன்னாடியே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வாட்டி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு தடைகளை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி தடைகளை கொடுக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லை. இந்த வாட்டி நடக்க போகிற அதாவது சனி பெயர்ச்சி நடக்குது, ஜென்ம சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நிறைய அமைப்புகளில் குருவோடைய பார்வையில் சனி வந்துடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ராகு கெடுக்கிற இடத்துலையும் குரு பார்க்க ஆரம்பிச்சார். ஸோ நிறைய சந்தர்ப்பங்களில் சமயங்களில் அந்த குரு காப்பாற்ற போகிறார்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. அப்போ திருமண பாக்கியத்தை எந்தெந்த ராசியினருக்கு கிடைக்க போகுது? சரி, திருமண பாக்கியம் எப்போ ஒருத்தருக்கு கிடைக்கும்? குரு பலன் வந்துட்டா அமைப்பு கிடைச்சிரும் அப்படின்வாங்க. குரு பலன் அப்படின்னா என்ன? சரி, குரு பலன் அப்படின்னா குரு பலன் கொடுக்குற அமைப்பு. அது என்னப்பா குரு பலன் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா குரு பலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இன்னும் லேமேன்ஸ் லாங்குவேஜில். அப்போ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு நீடித்த காலம் சாம்பத்தியம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம், ஒரு நீடித்த குறிப்பிட்ட பீரியடுக்கு. அப்போ நீடித்த குறிப்பிட்ட பீரியடுக்கு தாம்பத்தியம் கிடைச்சாதான் அதுதானே திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால்தான் குரு பலன் வரப்போகுதுன்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த ராசியினருக்கு குரு பலன் வரப்போக திருமண பாக்கியம் வரப்போகுதுன்றதை பார்த்துருவோம். சரி, நான் எல்லா ராசிக்குமே சொல்லிடுறேன். இது இந்த ராசி அந்த ராசின்னு என்னால் வகைப்படுத்த முடியலை. பட் அதே சமயத்தில் இது ஒரு சின்ன வீடியோ தான், மேக்ஸிமம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு ராசிக்கு இந்தந்த டைம் பீரியட்லேருந்து வருதுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போட போகிறது கிடையாது. 5 மினிட்ஸ் ஓட்டி பார்த்துக்கங்க, சரியா? சரி, முதல்ல ராகு கேது பெயர்ச்சி எங்கெங்க ஆக போகுது? இங்கே ராகு, இங்கே கேது, இங்கே குரு. மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகிடும். மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி ஆகிடும். ஸோ இதுதான் கோச்சார அமைப்பு. இந்த கோச்சார அமைப்பில் மேஷராசி, இந்த மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பார்க்குறார் மற்றும் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா திருமணமே ஒரு பாக்கியம்தான் அப்படின்ற அடுத்த ஒரு பேச்சுக்கு நம்ம வந்துடுவோம். அது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. சார், 25 வயசுலேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம், 30 வயசு 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்ற அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் தேடிட்டு இருக்கோம் சார், இன்னும் திருமணம் நடக்கலைன்றது. அது ஒரு பாக்கியமாக கன்சிடர் பண்ணுறீங்களா? ஸோ அப்போ பாக்யஸ்தானத்தை பாக்கியாதிபதியை பார்த்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்கு ஒரு வருஷம், இது எல்லாமே காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. அதாவது மே 2025 டு மே 2026 இந்த காலகட்டம் வரைக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வச்சுக்கோங்க. சில பேருக்கு கிட்டத்தட்ட 1992 அல்லது 93 நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல குரு சுக்கிரன் ராகு, குரு சுக்கிரன் ராகுவோடைய பிடியில் இருப்பாங்க. எதுக்காக ராகுவை எடுக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான சமயத்தில் ராகு தான் தடுப்பார்.
எல்லாத்தையுமே தடுக்கிறது ராகு தான். அப்படின்ற சமயத்தில் ராகு குரு சுக்கிரனோட பீடித்து ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும். அவங்களுக்கு 31 வயசு 32 வயசாயிருக்கும், இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும். அப்போ குரு பார்வை ராகுக்கு இருக்கும் பொழுது, இது எந்த ராசிக்கு வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசிக்கு வேணாலும் வச்சுக்கோங்க, மேஷ ராசின்னு மட்டும் எடுக்காதீங்க. அப்போ குரு பார்வை ராகுக்கு இருக்கும் பொழுது இந்த ராகு அந்த தடையை நீக்குவார். அப்படின்ற அடிப்படையில் மேஷ ராசிக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைக்குமே ஆனால். சரியா? ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டையே பார்க்குறார் மற்றும் ராகு 10ஆம் இடத்துல பார்க்குறார். ரிஷபராசிக்கு இல்லை. என்ன சார் பட்டுனி இல்லைன்னு சொல்லிட்டீங்க? அவர் தான் குடும்பஸ்தானத்தில் வராரே, 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானமாச்சே, அந்த குடும்பஸ்தானத்தில் வராரே குரு. அப்போ குடும்பஸ்தானத்தில் வரும்போது ஒரு குடும்பத்தை கொடுக்கணுமேனா இல்லை, அவர் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதனால் இருக்கிற இடத்துலேருந்து தான் நகர்த்துவாரே தவிர இந்த இடத்துல திருமணத்தை அவர் கொடுக்க மாட்டார். ஒரு சில பேருக்கு நான் இங்கே சொன்ன மாதிரி, மேஷத்துக்கு சொன்ன மாதிரி, ராகு வந்து குரு மற்றும் சுக்கிரனுடைய, ராகு குரு சுக்கிரனை பீடித்து இருந்தால் அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த ராகு நீக்கி தருவார். அப்போ கூட திருமணம் ஒரு வருஷத்துக்குள்ள அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னுவேன். 2026க்கு பின்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. ஸோ அப்போ பேசிக்காக ரிஷபத்துக்கு இல்லை. அதாவது இங்கே போட்டுடுறேன், மே 2025 டு மே 2026 12 மாதம் குரு பெயர்ச்சி இந்த அமைப்புகளில். சரி, ஸோ ரிஷபத்துக்கு இல்லை. மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டையே பார்க்குறார். பெரிய விஷயம். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டையே தொடர்பு கொள்ள விஷயம் மற்றும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தில் கெடுக்க வந்த ராகு. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, இத்தனை நாள் பாக்கியஸ்தானத்தில் கெடுத்து கொண்டிருந்த சனி மேலே 10ஆம் இடத்துக்கு போக அந்த இடத்துல ராகுவை வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு இங்கே மிதுன ராசிக்கு உண்டு. கடகம். கடகத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 உண்டுன்னு சொல்லிடுவேன். அது என்ன சார் 50-50 உண்டு அப்படின்னா, இப்போ சனி வந்து 7ஆம் அதிபதியாகிய சனி அவர் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் கெடுக்க போயிட்டார். இது ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியான குரு, 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். 6ஆம் அதிபதியான குரு ராகுவை பார்க்கும் பொழுது இந்த ராகு இரு ஆதிபத்தியம் கொண்ட வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது 7-8க்கு உடைய சனியோடைய 8ஆம் வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இந்த ராகு உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைக்கும் பொழுது, ராகு தசை, ராகு புக்தி, அதில் ராகு தசை, சுக்கிர புக்தி, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் 7ஆம் அதிபதியாக ராகு செயல்படக்கூடிய காலகட்டம். கொஞ்ச நாள் 7ஆம் அதிபதியாக செயல்படுவார். 8ஆம் அதிபதியாக செயல்பட்டு 7ஆம், அப்போ இந்த இடத்தில் அவர் திருமண பாக்கியத்தை தருவார். ஸோ அப்போ நான் 50-50 தான் தருவார். சில சமயத்தில் 8ல் ராகு இருக்குது, ஏடாகுடமாக காதலை கொண்டு வந்து நீட்டுவார். இதான் உண்மை. 6ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்குது. உண்மையை சொல்லிடணும், சில சமயத்தில் காதலை கொண்டு வந்து நீட்டுவார். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமையும். இப்போ அடுத்தது சிம்மம். ராசியிலேயே கேது, ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வந்து இருக்க அந்த ராகுவை குரு பார்க்குறார். இது ஒரு நல்ல அமைப்பு. சார் இந்த இடத்துல குரு 8ஆம் அதிபதியாக தானே பார்க்குறான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். ஆமாம், 8ஆம் அதிபதியாகத்தான் பார்க்குறார். ஆனால் அதே சமயத்தில் 5ஆம் வீட்டுடன் தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 5ஆம் வீட்டுடன். அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், ஆனால் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ அதுதான் முதல்ல முக்கியம். அந்த வீட்டோட தொடர்பு கொண்டு மற்றும் அங்கே பார்க்குறார். இந்த இடத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்குது, குரு பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3மே திருவாதிரையில் வரும்பொழுது அவர்
இந்த இடத்துல சார பரிவர்த்தனையில் கொஞ்ச நாள் இருப்பார். இல்லைன்னா சில சமயத்தில் கூட ஏன்னா அவர் சதய நட்சத்திரத்தில், இவர் ராகு வந்து சதய நட்சத்திரத்தில் இறங்கிட்டாருன்னா சார பரிவர்த்தனை வராது, சுயச்சாரத்தில் வந்துடுவார். இவர் ராகு சுயச்சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் வரும்பொழுது, இவர் குரு புனர்பூச நட்சத்திரம் சுயச்சாரத்தில் வரும்பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சுய நட்சத்திரத்தில் வருகிறார் அப்படின்ற அடிப்படையில். மற்றும் சிம்ம வீட்டுக்கு மிருகசீட நட்சத்திரமே ராஜயோகாதிபதியோடைய நட்சத்திரமாக செயல்படக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல திருமண பாக்கியத்தை கன்ஃபார்மாக தருவார் சிம்ம ராசிக்கு. சரி, இது எல்லாமே ஒரு 25 வயசுலேருந்து 35-36 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கன்னி, இந்த கன்னிக்கு அவர் 7ஆம் அதிபதி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவர் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் அவர் 2ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல 50-50 தான் நான் சொல்லுவேன். 50 கூட சொல்ல மாட்டேன். நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 60லேருந்து 65% கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் குறைவு, 35லேருந்து 40% வாய்ப்புகள் அதிகம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா, ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய ராகுவை 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. அப்போ 6-10 தான் பெருவாரியாக இந்த இடத்துல வந்து செயல்படக்கூடிய பாவகங்களாக இருக்குது. 6-10 செயல்படக்கூடிய பாவகங்கள் ஒரு வேலை அமைப்புகளை தான் கொடுக்குமே தவிர திருமண அமைப்புகளை தராது. ஆனால் அதே சமயத்தில் குரு 2026 மே மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்சமாகும் பொழுது இவங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த ஒரு வருஷத்திற்கு இவங்களுக்கு 50-50 தான், 50 கூட 60-40 தான் தருவேன். அதனால் இங்கே இல்லை. துலாம், துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியை பார்க்குறார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளவு நேரம் ஒரு சில அமைப்புகள் சொல்லும் பொழுது குழந்தை அமைப்புகளை நான் ஸ்பெசிஃபிக்காக அவாய்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. இந்த இடத்தில் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இத்தனை நாள் உட்கார்ந்து தடை செய்து கொண்டு இருந்த சனி 6க்கு போக, அதே 6ஆம் அதிபதியாக கூடிய குரு இங்கே ராகுவை பார்க்க, யாரெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் லவ்க்கு மேரேஜ் நடக்க போகுது. இதுதான் உண்மை. துலாம் ராசிக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஏன் மேரேஜ் நடக்கும்? குழந்தை அமைப்புகள் இங்கே உருவாகுது. குழந்தை அமைப்புகள் உருவாகிறதுனால தான் அந்த மேரேஜ் அமைப்புகள் நடக்கும் இந்த ஒரு வருடத்தில். ஏன்னா 5ஆம் இடத்துல தடையில் இருந்தது, ஆனால் அந்த தடையை நீக்கிறதுக்கு 6ஆம் அதிபதியுடைய பார்வை இங்கே வந்துருச்சு. ஆனால் தடையும் நீங்கிடுச்சு. ஆனால் அவர் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? நல்லது செய்ய போகிறாரா? இல்லை. அதனால தான் லவ் பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள்னு சொன்னேன். ஒரு சில சுய ஜாதகங்களில் அதே மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே மேட்ச் ஆகிடும். ஒரு சில சுய ஜாதகங்களில் இல்லை நல்லா இருக்குது தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கன்னும் பொழுது சில சமயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, அடுத்து ராகு தசை செவ்வாய் புக்தி நடக்குது, அடுத்து குரு தசை ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் இந்த மே மாதம் ஆரம்பிக்க போது திருமணம் நடக்கும் துலா ராசிக்கு. ஸோ துலா ராசிக்கும் ஓகே. விருச்சிகம், இந்த விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ திருமண அமைப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா குரு 8க்கு தான் போகிறார். 8-12ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார் மற்றும் குடும்பஸ்தானத்தை குடும்பாதிபதியே பார்க்குறார். அப்படின்ற அடிப்படையில் இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்தி தனத்தை தான் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வருவாரே தவிர அவர் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இப்போ இந்த ஒரு வருஷத்தில் வரமாட்டார். அடுத்த வருஷம் மாறும்பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு சில வழிகள் பிறக்கும். ஸோ அப்போ விருச்சிக ராசிக்கு இல்லை. தனுசு, தனுசுக்கு 7ஆம் இடத்துலையே உட்கார்றார். யாருக்கெல்லாம் இத்தனை நாள் தனுசு ராசிக்கு தடை இருந்தவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். இன்னும் தனுசு கூடிய இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 7ல் லக்னம் மற்றும் ராசி தனுசாகி 7ல் ராகு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும்.
100% நடக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த 3ஆம் இடம்ன்றது வீரியஸ்தானம். அதோட குரு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார். சுகஸ்தானாதிபதி தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார்ன்ற அடிப்படையில் சூப்பர். தனுசுக்கும் சூப்பர். மகரம். இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இல்லை. ஏன் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி பார்க்குறார். இதில் என்ன ஒரு லொல்லு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ராகு யார் மேலே பயணிக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். மற்ற எந்த ராசிக்கும் ராகு யார் மேலே பயணிக்கிறார்ன்றதை நான் பெருவாரியாக விளக்கவில்லை. ஆனால் இந்த மகரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, உதாரணத்திற்கு சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துக்கு சந்திரனும் சூரியனும் 7 8ஆம் அதிபதியாக வருவார்கள். ஸோ அப்போது அந்த 7ஆம் அதிபதியாகிய சந்திரனே இங்கே ராசியாதிபதியாக, அதாவது ராசியில் இருக்கக்கூடிய அமைப்புகள். சந்திரனே இங்கே உட்காந்துட்டு இருக்க கொஞ்சம் குழப்பம். பட் கொஞ்சம் பாருங்கள், ராசியாதிபதி இங்கே சனி தான், ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இவங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அமைப்புகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் குடும்பத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகளில் இங்கே ராகு உட்காந்துட்டு இருக்கும்போது அமையும். யாருக்கெல்லாம் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்குமே தவிர, புதுசாக ஒரு குடும்பம் அமைவதற்கு இங்கே இடம் பண்ணுறதை விட்டு அடுத்த வருஷம்தான் அவர் அந்த அமைப்புகளை கொடுக்குறார். அதனால் இந்த வருஷத்தில் இல்லை. இந்த வருஷத்தில் இல்லை. சரி, கும்பராசி. ராசி மேலேயே வர ராகு வரார். ராசி மேலேயே ராகு வரார். அதே சமயத்தில் சூரியனுடைய நகர்வை வைத்து தான் இந்த இடத்துல நீங்கள் திருமண அமைப்புகளை நீங்கள் இது பண்ணணும். உதாரணத்திற்கு சூரியன் குருவுடன் சேரும் பொழுது, இதே அமைப்பு அதே சூரியன் குருவுடன் சேரும் பொழுது குருவை அஸ்தமனம் செஞ்சு, அல்ல சுயஜாதக குரு மேல், சுயஜாதகத்தில் உங்களுக்கு குரு இங்கே இருக்குது, அது மேலே சூரியன் போகிறார். உதாரணத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு இங்கே இருக்கார், அவரை அஸ்தமனம் செய்கிறார். அந்த 1 மாத காலகட்டம் ஒரு வாய்ப்புகள் வரும், கும்பராசிக்கு வரும், கட்டாயம் வரும். ஏன் வரும்? 5ஆம் இடத்துலையும் குரு உட்கார், ராசிக்கு 5லையும் குரு வரார். அதே சமயத்தில் சூரியனுடைய அமைப்புகளையும் வரார். சூரியனை எப்பெல்லாம் இவர் பார்க்குறாரோ அப்பெல்லாம் வாய்ப்பு வரும். ஒரு 3-4 மாதங்கள். உதாரணத்திற்கு இங்கே சூரியன் வரும்பொழுது, இங்கே சூரியன் வரும்பொழுது, இங்கே சூரியன் வரும்பொழுது, இந்த இடத்துல வரும்போது அமாவாசை அமைப்புகளில், அதாவது ஒரு அமாவாசையாகவே இருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் இங்கே இருக்காங்க, ராகு கோச்சாரத்தில் ராகு கிட்ட மாட்டாங்க, வரும் வரும். அப்போது 1 2 3 4 ஒரு 4 மாத காலகட்டங்கள் அப்பப்போ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசிக்கு திருமண காலகட்டங்கள் உண்டு. அந்த 4 மாதம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 50-50 நான் தரேன். பரிபூர்ணமாக கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 50-50 தரேன். இறுதியாக மீனராசி. மீனராசிக்கு ஜென்மசனி நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மீனராசிக்கு ஜென்மசனி பெருசாக படுத்தாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கொடுத்து வைத்தவர்கள் அஷ்டம சனிக்காரங்களும் ஜென்மசனிக்காரங்களும் அவ்வளோ தூரம் படுத்தாதுன்றது சொல்லிட்டேன். ஆனால் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தசாபுக்திகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு குத்தல் குடைச்சல் இருக்கத்தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய குரு இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்துவாரே தவிர ஒரு திருமண காலகட்டத்தை உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைத்தால் மட்டுமே தரும். ஸோ இந்த கோச்சாரத்தில் இல்லை, சுய ஜாதகத்தில் ஒத்துழைக்கும் பொழுது 100% திருமண அமைப்புகள் வரும். ஏன் ஜென்ம சனியில் திருமணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ன கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும், நம்ம பேச்சை குறைக்கணும். குறைச்சா நல்லது நடக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியணும். புரியுதுங்களா? ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பியூர் சயின்ஸ். ஒரு பக்கத்தில் ஒரு பியூர் சயின்ஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு பெரிய கண்ணாடியில் எதை பார்க்குறோன்றது தான் ஜோதிடம். இதுதான் உண்மை. நான் இதை மட்டும்தான் பார்க்குறேன்னா இதுதான் எனக்கு ஜோதிடமாக தெரியும், அதை மட்டும்தான் பார்க்குறேன்னா அது மட்டும்தான் எனக்கு ஜோதிடமாக தெரியும். இப்போ நான் விளக்கின அமைப்புகளில் ஒரு ஜோதிடமாக தெரியும்.
புரிகிற மாதிரியாக விளக்கக்கூடியது. அது என்னுடைய ஒரு ஸ்டைல். போர்டில் போட்டு புரிகிற மாதிரி தான் விளக்குவேன். ஏன் அது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். மொட்டையாக எல்லாம் சொல்லாமல் இந்த குறிப்பிட்ட காலம் இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க, பார்த்த உடனே ஜென்மசனி நடக்குது உனக்கு நல்லா இல்லை, அஷ்டம சனி நடக்குது உனக்கு நல்லா இல்லைன்னா அந்த ஜாதகர், அந்த ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல தசாபுக்தி அடிப்படையில் இல்லை கிரகங்கள் இருக்கும் அடிப்படையில் கணிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு டைம் எடுத்துக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிக்கிறீங்க, எடுத்துகிட்டு போகிறாரு. மினிமம் அந்த ஜாதகத்தை கிரகங்கள் எங்கே இருக்குது, தசாபுக்தி என்ன நடக்குதுன்னு ஒரு ஆப்பில் போட்டு பார்த்தாலுமே ஒரு 5 நிமிஷம் ஆகும். மினிமம் 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிடத்துக்குள் அந்த ஜோதிடர் ஜாதகத்தை எடுத்து ஆஹா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜாதகத்தை அந்த ஜோதிடர் கணிக்கவே இல்லை. ஜென்மசனி நடக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கணிக்கவே இல்லை. ஜென்மசனி என்ன பண்ண போகுது, அஷ்டம சனி என்ன பண்ண போகுதுன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.